சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பான நண்பர்களே. கிராமத்தின் முடிவில் ஒரு பழைய மணியாரங்கு இருந்தது. அது பல வருடங்களாக ஓசை விடாதது. ஆனால் தினமும் நள்ளிரவு 12 மணிக்கு மட்டும் டிங் டொங் என்று மணி முழங்கும். இதைத் தட்டி சாத்தானே வருவான் என்று யாருமில்லை. ஒரு நாள் ஆர்வமாக இருந்த சிறுமித்யா இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கணும் என்று முடிவு செய்கிறாள். நள்ளிரவு தியா மணியாரங்கில் நுழைகிறது. குளிர்காற்று வீசுகிறது. மேலே இருந்து டிங் டாங் மணி அடிக்கிறது. ஆனா அங்கே யாரும் இல்லை. தியா சீக்கிரம் படிக்கட்டில் ஏறுகிறது. அதிக இருட்டில் ஒரு கருப்பு நிழல் தாவுகிறது போல தெரிகிறது. திடீரென்று ஒரு பெரிய உருவம் முன். அவள் பயந்து, நீங்கள் யார் என்று கத்தினாள். உருவம் மெதுவாக வெளிச்சத்தில் வந்தது. அது ஒரு பழைய மணி காவலன் ஆன்மா, ஆனால் பயமில்லாதவன். அவன் சொன்னான், இந்த மணியை நான் உயிரோடு காத்தேன். இப்போதும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். சாத்தான் என்று அவர்கள் நினைத்தது தவறு. அவன் சிரித்தவுடன் அந்த நிழல் மறைந்தது. மணி ஒலி நிற்கிறது. தியா வெளியே வந்து சொன்னாள், சாத்தான் இல்லை, அவன் ஒரு காவலன். ஆன்மாதான். மர்மம் தீர்ந்தது.